ஹாலிவுட்டில் நடிக்கும் நடிகர் யோகி பாபு தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் துணை நடிகராகவும் 10ஓட 11வது வில்லனா கும்பலில் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்த யோகி பாபுவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சது. தமிழ் சினிமாவில் தற்பொழுது முக்கியமான தவிர்க்க முடியாத வில்லனாக வலம் வந்துட்டுருக்காரு. ஆரம்ப காலத்தில் இவரை பன்னி மூஞ்சி வாயன்னு எல்லாரும் பாடி ஷேம் பண்ணாலும் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான காமெடினா இருக்காரு. ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு விஜயில் ஆரம்பிச்சு பல ஹீரோக்கள் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ற அளவுக்கு தலை சிறந்த காமெடினாக வலம் வந்துட்டு இருக்காரு. தற்பொழுது நடிகர் யோகி பாபு ஹாலிவுட் உலகில் களமிறங்க போகிறாராம். யோகி பாபு காமெடி நடிகராக சினிமா துறையில் அறிமுகமாகி தற்பொழுது முன்னணி ஹீரோக்கள் நடிச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய பஞ்ச் டைலாக் வசனங்களுக்கு ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு எப்பயுமே இருக்கும். சமீபத்தில் கூட கூர்கா போட் அப்படின்னு படங்கள்ல ஹீரோ நடிச்சாரு. என்னதான் இவர் ஹீரோ நடிச்சாலும் யோகி பாபு காமெடியை மட்டும்தான் மக்கள் ரசிக்கிறாங்க. ஹீரோ நடிச்ச படங்கள் பெரியளவர் போல காமெடி நடிச்ச படங்களை ரசிகர்கள் கைத்தட்டி சிரிச்சு வரவேற்கிறாங்க. அந்த வகையில் தற்பொழுது நடிகர் யோகி பாபு ஹாலிவுட் நடிக்க போறாரு. திருச்சியை சேர்ந்த இயக்குனர் டெல் கே கணேஷ் ஹாலிவுட்ல டிராப் சிட்டி என்ற படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், நெப்போலியன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க. சவாலான இசைத்துறையில் ஒரு சாதாரண இசைக்கலைஞன் எப்படி சாதிக்கிறான் அப்படிங்கறத டிராப் சிட்டி படத்தோட கதை. பெரும்பாலான காட்சிகளை படமாக்கி முடிச்சிட்டாங்களாம். இயக்குனர் டெல் கே கணேஷ் தன்னுடைய கைஃபா பிலிம் பேனர்ல இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துல தான் யோகி பாபு நடிக்க போறாராம். ராப் பாடல் ஒன்றுக்கு மைக்கேல் ஜாக்சன் போல டான்ஸ் ஆட போறாராம் நம்ம யோகி பாபு. தனித்துவமான இந்த காட்சியில யோகி பாபு அழகா தெரிவாரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் ரசிகர்களுக்கு யோகி பாபு வித்தியாசமா ட்ரீட்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மேலும் நெப்போலியன் ஏற்கனவே இந்த படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. நடிகர் நெப்போலியன் ஏற்கனவே ஹாலிவுட்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. நெப்போலியனை டெவில்ஸ் நைட் டான் ஆஃப் த நைன் ரூஜ் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹாலிவுட்ல அறிமுகப்படுத்தியிருந்தாரு டெல் கே கணேஷ். அந்த வகையில் தற்போது ஜிவி பிரகாஷ் மற்றும் யோகி பாபு என மேலும் 2 தமிழ் நடிகர்களையும் அறிமுகப்படுத்துறாரு கணேஷ். இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. படம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. ஹாலிவுட்டிற்கு நடிக்க போன யோகி பாபுவிற்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. யோகி பாபு மற்றும் ஜிவி பிரகாஷின் இந்த வளர்ச்சி குறித்து கோலிவுட் ரசிகர்களும் மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் கும்பல்ல ஒருத்தர், அது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகளில் ஒன் ஆஃப் த வில்லனா நடிச்சுக்கிட்டு யோகி பாபு அதன் பிறகு சின்ன சின்ன குணச்சித்திர கதாபாத்திரங்கள், காமெடி கதாபாத்திரங்கள் நடிச்சு தற்போது தமிழ் சினிமாவோட முக்கியமான நாயகனா இருக்காரு. இதை தொடர்ந்து தற்போது யோகி பாபு ஹாலிவுட்லையும் தடம் பதிக்கிறாரு. இது அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும்.